Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. This market ஒரு நல்ல நெகட்டிவ் சினேரியோவில் இருக்குது. ஓகே, ஸோ இது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ட்ராப் பண்ண லெவல்ஸ் எல்லாமே. இங்கே சிம்பிளான லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நமக்கு ஃபாலோ த்ரூ கிடைக்கல. ஓகே, நம்ம ஃபாலோ த்ரூ எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம், பட் இங்கே பாருங்கள் ஃபாலோ த்ரூ கிடைக்கல. ஃபாலோ த்ரூ கிடச்சிருந்தா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அப்போ சைட் மொமெண்டம் பார்த்துருக்கலாம். அதாச்சும் இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலுக்கு அப்புறம் ஃபாலோ த்ரூ இருக்குது. இங்கே ஃபாலோ த்ரூ இருக்குது, பட் இது இன்னி மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ண முடியும். இது வந்து ஒரு சென்ட்ரஸ், இது ஒரு மிடில் கிரவுண்ட். ஓகே, இங்கே பை பண்ணுறது செல் பண்ணுறது டசன்ட் மேக் சென்ஸ். வால்டிலிட்டியில் உங்கள் எஸ்எல் ஹிட் ஆயிரும். ஸோ மார்ச் மந்த்தும் ரொம்ப வால்டிலில் இருக்கிற சான்ஸ் இருக்குது. அதாச்சும் இப்போ மார்ச் எண்ட், ஸோ இயர் எண்ட் அப்படிங்கிறனால நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இல்லாட்டி அப்கமிங் டேஸில் மார்க்கெட் இந்த சைட்வேஸில் போகிற கூட சான்ஸ் இருக்குது. பட் நம்ம பையிங் செல்லிங் லெவல் எங்கேருந்து பார்த்துக்கலாம். ஒருவேளை இந்த இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது 21,950க்கு கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நான் செல் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணிட்டு 50 பாயிண்ட்ஸ்லேருந்து 45 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கும். பை எங்கே பண்ணுவேன் அப்படின்னா 22,135க்கு மேலே போச்சுன்னா நான் பை பண்ணுவேன். ஓகே, அதுக்கு முன்னாடி பையிங் செல்லிங் எதுவும் கிடையாது. நடுவில் எவ்வளோ மார்க்கெட் வால்டைலாக இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். ஓகே, இந்த லெவல்ஸ் வந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஒரு கிளியர் பிக்சர் பார்க்கலாம். அதாச்சும் நல்லா அப்பவும் கொடுத்துட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஃபாலோ த்ரூ கிடைக்கல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், க்ரீன் கேண்டில் அப் ஃபாலோ த்ரூ. இங்கே வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே வீக்காக தான் இருக்காங்க இந்த கண்டிஷனில். ஆனால் செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு வந்துட்டே இருக்காங்க ப்ரைஸ். அது ரொம்ப கிளியராக தெரியுது. ஓகே, இப்போ நம்ம எங்கே ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவல். இந்த லெவல் வந்து திருப்பி இந்த லெவலில் எனக்கு ப்ரீச் பண்ணும். இல்லை இந்த இடத்துல ஒரு புது லோ பிரேக் பண்ணிச்சா கூட நான் செல் பண்ணுவேன். அதாச்சும் 46,558க்கு கீழே வந்துச்சுனாலோ இல்லாட்டி 46,318க்கு கீழே வந்துச்சுனாலும் நான் செல் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் செல்லோ பையோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பை செல் பண்ண மாட்டேன். எனக்கு நெக்ஸ்ட்டு பை எங்கன்னா 47,250க்கு மேலே. ஓகே, ஸோ நாளைக்கு நான் வந்து செல்லிங்கில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், பையிங் கிடையாது. ஏன்னா அது கவுண்டர் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில் பார்த்துக்கலாம். யூஎஸ் ஆயில் இப்போ நம்ம பார்த்தா நம்மளோட டார்கெட்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போயிட்டு இப்போ ஹவர் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து ட்ரேடிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாச்சும் இங்கே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மேலே போகும். எங்கே பை பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான இடம் அப்படின்னா $81.50 மேலே பை பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். பட் இந்த ட்ரேட் இன்னும் நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மண்டே தான் தெரியும் ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இது நான் தேர்ஸ்டே ட்ராப் பண்ணது தான். ஒரு வேளை 21,2145க்கு கீழே ப்ரீச் ஆச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். பை எங்கே பண்ணுவேன்னா 2189க்கு மேலே தான் பை பண்ணுவேன். இல்லை ஃப்ளாக் அண்ட் போல் பை பண்ணலான்னா கூட கண்டிப்பாக ஃப்ளாக் அண்ட் போல் பண்ணலாம். ஃப்ளாக் அண்ட் போல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு போல், இது ஒரு ஃப்ளாக். பட் இந்த ஃப்ளாக் ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஸோ இல்லை, இப்போ கரெக்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல அதாச்சும் ஜஸ்ட் மினிட், எனக்கு இந்த லெவல் அதாச்சும் 2165க்கு மேலே க்ளோசிங் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நான் பை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கம்மி குவான்டிட்டியில் தான் பை பண்ணுவேன். ஏன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்கனால கம்மி குவான்டிட்டியில் பை பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து நான் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன், யூடியூப் ஷார்ட்ஸ். ப்ளீஸ் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் கொடுப்பேன். 1 மினிட்டுக்கு தான் நான் வச்சுருக்கேன் ஷார்ட்ஸ். அதனால் ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸும் வந்து கிக்கின் ஆகும் யூடியூப்பில், எனக்கும் க்ரோத் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு க்ரோ பண்ண முடியும். டேக் கேர், பாய்.